அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல் லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மாநபியின் மரணமும் மக்களின் கொண்டாட்டமும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய அந்த தருணம் எப்படியாப்பட்ட ஒரு தருணமாக இருந்தது, அதனால் அந்த சஹாபாக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு நேரமாக இருந்தது, கவலை தேய்ந்த முகத்தோடு கவலையான அந்த நாளாக வருடங்களாக ஆனது என்பதையும், இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அதை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அது சம்பந்தமாக சில தெளிவுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதையும், அந்த நபி தோழர்கள் அவர்கள் எப்படி நேசித்தார்கள் என்பதையும் நாம அறிந்து கொண்டோமேயானால் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதுல நபியாக ஆகிறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் சாதாரணமாக அப்துல்லா ஆமினா என்ற தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு குழந்தை, ஒரு மனிதர். ஆனா ஒழுக்கமான, பண்பாடு மிக்க, நேர்மையான, உண்மையை மட்டும் பேசக்கூடிய, நம்பிக்கை பேணக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார்கள். இது அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, தூதுத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய அல்லாஹ் கடந்த கால வாழ்க்கையை அந்த மக்களுக்கு நீங்க நினைவுபடுத்துங்கள், உங்களுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை நீங்க சொல்லி காட்டுங்கள். ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், உங்களோடு நான் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் சொல்றான் என்றால், நபிகள் நாயகத்தினுடைய கடந்த கால வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக, பாவம் கலக்காத ஒரு வாழ்க்கையாக,
நல்ல ஒரு பண்பாடு மிக்க ஒரு மனிதராக, உண்மை பேசக்கூடிய ஒரு மனிதராக, நம்பிக்கையை பேணக்கூடிய ஒரு மனிதராக, அந்த மக்களாலேயே நம்பிக்கைக்குரியவர் என்று போற்றக்கூடிய ஒரு மனிதராக, உண்மையாளர் வாய்மையாளர் என்று போற்றக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்தார்கள். அந்த மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக முன்னாடி அந்த மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படக்கூடியவராக, அனைவராலும் விரும்பப்படக்கூடியவராக இருந்தார்கள். எல்லாத்திலையும் நேர்மையாக, பர்ஃபெக்டாக, ஒழுக்கமாக அப்படி வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள். ஆனா நபியாக ஆனதுக்கு அப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது இன்னும் மெருகூட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல வர்றாங்க, வஹி வருகிறது, வஹியின் மூலமாக மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். மக்கள் ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக அந்த மக்காவில் வாழ்ந்த ரசூலுல்லாவை யாரெல்லாம் நேசித்தார்களோ, யாரெல்லாம் அரவணைத்தார்களோ, ரசூலுல்லாவை நம்பிக்கைக்குரியவர்கள் என்று யார் சொன்னார்களோ, உண்மையாளர் என்று யார் சொன்னார்களோ, அந்த மக்கள் தான் முதலாக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக, இவரை இனிமே இந்த உலகத்தில் வாழ விடக்கூடாது என்று கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, அதற்காக விலை பேசக்கூடிய அளவுக்கு முற்படுகிறார்கள். அப்ப அவ்வளவு நேர்மையாக நம்பிக்கையாக வாழ்ந்திருந்தாலும் இந்த சத்திய கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில், இந்த ஏகத்துவ போதனையை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்ப்புகள் வரும். லேசு மாசாக இருக்காது, கடுமையாக இருக்கும். ஏனென்றால் அந்த மக்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அத்தனை விஷயங்களை தவறு என்று சொன்னார்கள். கடவுள் கோட்பாட்டில் இருந்து, அவருடைய திருமண நடைமுறைகளில் இருந்து, குழந்தைகளை கொள்வதில் இருந்து, மது அருந்துவதில் இருந்து, வட்டி வாங்குவதில் இருந்து, அத்தனை மூட பழக்க வழக்கங்களையும் ரசூலுல்லாஹ் அடியோடு அடித்து ஒழித்தார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது, இதெல்லாம் இறைவன் சொன்னது கிடையாது, இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இதற்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி ஓர் இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் கொஞ்சமும் சளைக்காமல், அஞ்சாமல், பயப்படாமல், பகிரங்கமாக, ஆரம்பத்தில் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் பின்பு அதை பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை. இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்கள் என்பவர்கள் சன்னமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, ஒன்னு ரெண்டாக இப்படித்தான் வர்றாங்க. வர்றவர்களும் தன்னை பகிரங்கமாக பிரகடனப்படுத்தி நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையும் கிடையாது. அப்படியெல்லாம் யாராவது சொல்வார்களே, ஆனால் அடி பின்னி எடுத்துருவாங்க. அப்படி மறைமுகமாக ரகசியமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள், இப்ப நீங்க பகிரங்கப்படுத்தாதீர்கள், இந்த கொள்கையை உங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள், இது ஒரு காலம் வரும், அப்ப நம்மளுடைய கை ஓங்கும், அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய, பகிரங்கப்படுத்துங்கள், இப்ப பகிரங்கப்படுத்தாதீர்கள் என்ற அளவுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை, ஓர் இறைவனை வணங்கக்கூடிய கொள்கையை ரசூலுல்லாஹ் போதித்தார்கள். அப்படின்னா அந்த காலத்தினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு. ஆனா இஸ்லாத்திற்கு வந்த அந்த மக்கள் கொஞ்சம் கூட என்ன செய்யல, இந்த எதிர்ப்புக்கு பயப்படல. சத்தியம் இதுதான், முகமது நபி கொண்டு வந்த கொள்கை சரிதான், இதுதான் உண்மை என்று அறிந்து வந்த மக்கள் எந்த நேரத்திலையும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகல. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், கொல்லப்பட்டாலும், அந்த கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலையும், கடுமையாக துன்பம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலையும் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். இதுக்கு நமக்கெல்லாம் தெரியும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு. அவர்கள் கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்ட அந்த நேரத்தில் கூட அஹது அஹது என்று தான் சொன்னார்கள். அவன் ஒருவன் தான், நீ சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் ஒருவன் தான் என்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். இப்படியாக 13 ஆண்டுகள் மக்காவுல ஓடுது. 13 ஆண்டுகள் ஓடினா கொஞ்சம் தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்க பகிரங்கமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய முடியவில்லை, பகிரங்கமாக மக்களுக்கு போதிக்க முடியவில்லை, பகிரங்கமாக தொழுகை நடத்த முடியவில்லை, பகிரங்கமாக என்னது ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்ற ஒரு நிலையில ஆரம்பமாக ஒரு கூட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா, அபிசீனியாவுக்கு ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, அங்க போய் இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்று நீங்க வாழ்ந்து கொள்ளுங்கள், இங்க இப்ப சூழ்நிலை சரியில்லாம இருக்குது, என்ன நடக்குதுங்கிற பின்னாடி பாப்பா, நீங்க சூழ்நிலை சரியில்லாம இருக்குது, நீங்க கிளம்புங்கள் என்று சொல்லி ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில ஒரு கூட்டத்தை என்ன செய்யறாங்க, ஆரம்பமாக முதல் ஹிஜ்ரத்தாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறமா இதற்கு மேலே இங்க தங்க முடியாது என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, மக்காவை விட்டு புறப்படுங்க, இந்த ஊருக்கு நம்ம உங்களை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்றாங்க, மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்படுறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு அந்த சௌர் என்ற குகையில தங்கி விட்டு என்ன செய்யறாங்கன்னா, கடைசியா மதீனாவுக்குள்ள நுழைஞ்சா அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த மக்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா பூமிக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த நேரத்தை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக, அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய பூமியில் காலடி எடுத்து வைத்து விட்டார் என்ற அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணமாக கருதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான தங்களுடைய ஆதரவுகளையும் முழுமையான தங்களுடைய அரவணைப்புகளையும் மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது கூபா போன்ற பள்ளிவாசல் கட்டுவதற்கு உண்டான இடங்களையும் சொல்லி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அங்கிருந்து என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்ச நாள்ல என்ன செய்யுதுண்டா, மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகள் களத்துக்குள்ள வந்துடுறாங்க. அங்க போய் நிம்மதியா இருக்கிறாரா, அங்க போய் இந்த ஏகத்துவத்தை சொல்றாரா, நம்மளுடைய கடவுள்களை அங்க போய் திட்டாரா என்று சொல்லி, அப்ப என்னது, வணிகத்திற்காக சென்ற யாரு, அதாவது அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய, அப்ப இஸ்லாத்தில் இல்ல, வணிகத்திற்காக சென்று மதீனா வழியாக திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹ் வழிமறைக்க போறாங்க. அவங்களை விடக்கூடாது, நம்மளை அடிச்சு ஊரை விட்டு விரட்டி விட்டுட்டு நம்முடைய சொத்து பத்துக்கள் சுகங்களை எல்லாம் பிடுங்கி விட்டுட்டு இவங்க வியாபார பொருட்களோட போறாங்களா, இதை விடக்கூடாது என்று சொல்லி 300 சில்லற பேரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி போறாங்க. அபு சுஃபியான் தலைமையிலான படை என்ன செய்யுது, வேற வழியாக மதீனா மக்காவை அடைகிறது. மக்காவிலிருந்து ஒரு படையை மதீனாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. பத்ர் என்று சொல்லக்கூடிய இடத்துல யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்த இந்த நேரத்தில் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இவ்வளவு ஒரு நேசத்திற்குரியவர்களாக அவர்கள் கருதினார்கள். அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுக்கு எந்த நிலைமையானாலும் கட்டுப்படுவதற்கு எவ்வளவு தயாரானார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் இதில் இருக்கிறது. அப்ப போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவாயிருச்சு. ஆனா புறப்பட்டது போருக்காக கிடையாது. போர் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுமி இருந்த அந்த மக்களை நோக்கி சொல்றாங்க, இப்ப நம்ம போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, என்ன கருதுறிய என்று ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப மக்காவை சேர்ந்தவர்கள், அதாவது ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சொத்து சோகங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு நாட்டை துறந்து வந்தவர்கள், சொந்த பூமியை விட்டு வந்தவர்கள் ஆக்ரோஷமா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விடக்கூடாது, நம்ம யுத்தம் செஞ்சுதான் அவங்களை விடக்கூடாது என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கா வாசிகளிடமிருந்து எந்த ஒரு கருத்தையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மேல கோபம் இருக்கும். அல்லாஹ்வை வணங்க விட மாட்டோம்ட்டாங்க, அல்லாஹ்வுடைய புனித ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல தொழுகை விட மாட்டோம்ட்டாங்க, சொந்த ஊரை விட்டு விரட்டி விட்டுருக்கிறாங்க, சொத்து சுகங்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டார்கள். இப்படியான ஒரு மக்கள் மீது இயற்கையாக கோபம் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் மக்கா வாசிகளிடமிருந்து எதையும் கேட்கல, எதிர்பார்க்கல. மறுபடியும் கேட்கிறாங்க, மக்கா வாசிகள் பதில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கிறாங்க. அப்ப அன்சாரிகள்ல ஒரு நபர் எந்திரிச்சினா, சரி அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடமிருந்து தான் எதையோ ஒரு கருத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களோடு, நீங்கள் செத்து விடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் சாவதற்கு தயாராகத்தான் வந்திருக்கிறோம். ஏண்டா நாங்கள் மரணித்தால் சொர்க்கம், நீங்க சொன்ன அடிப்படையில் நாங்கள் நடந்தால் சொர்க்கம், செத்து விடுங்கள் நீங்கள் சொன்னால் சாவதற்கு ரெடியாக நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுடைய கட்டளை என்னவோ அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அப்பதான் அந்த மூஞ்சி மலருது, அன்சாரிகளும் அதே கருத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்ப இந்த மக்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு உருக்கமான ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. எல்லாம் இந்த 300 சில்லற பேர் தான் என்னது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை வணங்கக்கூடிய மக்கள். இந்த மக்கள் போரை சந்திக்க ரெடியாக இருக்கிறார்கள். போர்ல ஏதாவது விபரீதமாகி இந்த மக்கள் அழிந்து விடுவார்களே, ஆனால் அடுத்து உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த மக்களை காப்பாத்த அல்லாஹ் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க, கண்ணீர் தாரதாரையாக ஓட, தோளில் போர்த்து இருக்கக்கூடிய துண்டுகள் எல்லாம் தன்னால கீழே விழக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு உருக்கமான ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், நிச்சயமா அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நிச்சயமா நம்ம இதில் வெற்றி பெறுவோம் என்ற ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தை சந்திச்சு வெற்றி காண்றாங்க. இது பத்ர் போர் நடந்த சம்பவத்தில் அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்ததனுடைய விளைவு. இப்படி நேசிக்கக்கூடிய ஒருவர்கள் இழப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வந்திருப்பார்கள் என்பதற்காகத்தான். உங்களுக்காக நாங்க சாவதற்கும் தயாராக வந்திருக்கோம், நீங்க செத்து விடுங்கள் என்று சொன்னால் நாங்க சாகத்தான் வந்திருக்கிறோம், செத்துடுறோம், உங்களுடைய கட்டளை என்னவோ அதை சொல்லுங்கள் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு நேசமும் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையின் மீது அவ்வளவு உறுதியும் இருந்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். அடுத்து பத்ர் போரை தாண்டி அடுத்த ஆண்டே ஹிஜ்ரி 3 உஹது போர் நடக்கிறது. உஹது போர் கடுமையாக உக்கிரமமாக நடக்கிறது. எதிரியினுடைய படைகளும் அதிகமானவர்கள், 3000ற்கு மேற்பட்டவர்கள். பத்ர் போர்ல 1000 பேர் தான், உஹது போர்ல 3000ற்கு மேற்பட்ட படை வீரர்கள், நல்ல வாட்டா சாட்டமா எரும மாடு மாதிரி வந்தவர்கள் எதிரிகள், நல்ல பல ஒட்டகங்களை அறுத்து திண்டு கொளுத்து இருக்கக்கூடியவர்கள். வெறும் 700 சில்லற பேர் தான், 1000 பேர்ல 300 பேர் முனாஃபிக்குகள் ஒதுங்கி விட்டார்கள்.
வெறும் 700 பேரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். மிக நேர்த்தியாக மிக அழகாக திட்டம் தீட்டி அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. மலையின் மீது ஒரு 50 பேர் கொண்ட கும்பல் ஏறி நில்லுங்கள், தோழர்கள் ஏறி நில்லுங்கள், என்னுடைய உத்தரவு இல்லாமல் கீழே இறங்கி விடாதீர்கள். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் வெற்றி கொள்ளப்பட்டாலும் அல்லது வெற்றி கொள்ளப்பட்டாலும் என்னுடைய உத்தரவு இல்லாமல் கீழே இறங்கக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கடுமையான உத்தரவு அடிப்படையில் மலையின் மீது அம்பரியக்கூடிய வீரர்களை களத்தில் நிப்பாட்டுறாங்க. கீழே வந்து உக்கிரமமாக போர் நடக்கிறது. எதிரிகள் தோர்த்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப எதிரிகள் விட்டுட்டு போன அந்த கனிமத்து பொருளை எடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யப்படுதுன்னா, மேல இருக்கக்கூடிய தோழர்கள் நினைக்கிறாங்க நம்ம வெற்றி கொண்டுட்டோம் என்று சொல்லி இந்த பொருளின் மீது ஆசை கொண்டவர்களாக அந்த 50 பேர் என்ன செய்யறாங்க, மலையிலிருந்து சரசரன்னு கீழே இறங்கிடுறாங்க. கீழே இறங்கினா ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய எதிரி படையில் இருக்கக்கூடிய வீரர், மாவீரன், பின்னாடி இஸ்லாத்திற்கு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த ஹாலித் பின் வலீத் என்பவர் இந்த நேரத்தில் உஹது போர்க்களம் நேரத்தில் வந்து இஸ்லாத்துக்கு எதிரணியில இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவும் மிகப்பெரிய ஒரு படையை வழிநடத்தக்கூடிய ஒரு போர் வீரராகவும் இருந்த அந்த ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய அவர் அப்படியே அந்த மலையின் வழியாக உள்ள நுழைஞ்சு என்ன செய்றார், மீண்டும் போர் நடக்கிறது. போர் நடந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேனியில வெட்டுப்படுகிறது. ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது. சஹாபாக்கள்ல பல பேர் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் உடனடியாக வசனத்தை அருள்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிமுர் ருசுல் அவ் இம்மாத அவ் குதில இன் கலப்தும் அலா ஹகாபிக்கும். இந்த முஹம்மது தூதரை தவிர வேறு இல்லை. அவர் மௌத்தா போய்விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழியே நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்தை அருள்றான். மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒன்று கூடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனடியாக பாயை வைத்து எரித்து அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, கன்னத்துல பூசுறாங்க, ரத்தம் நிற்கிறது. மறுபடியும் மீண்டும் போர் ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள், என்னை உங்களை கேடயமாக யார் எனக்கு பயன்படுத்துகிறாரோ அவர் நாளைக்கு சொர்க்கம் செல்வார்கள் என்ற ஒரு உத்தரவை போடுறாங்க. தொடர்ச்சியாக 7 அன்சாரி சஹாபாக்கள் தன்னுடைய மார்பகத்தில் அம்புகளை வாங்கியவர்களாக ஷஹீதாகிறாங்க. அதே களத்துல ரசூலுல்லாவை காப்பாற்ற வேண்டும், ரசூலுல்லாஹ் மேல எந்த ஒரு ஆபத்தும் பட்டுவிடக் கூடாது, எந்த ஒரு தூசியும் பட்டுவிடக் கூடாது, மரணித்தாலும் நான் மரணிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்று சொல்லி தொடர்ச்சியாக 7 அன்சாரி தோழர்கள் தன்னுடைய மார்பகத்தில் அம்புகளை வாங்கியவர்களாக ஷஹீதாகிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள், எவ்வளவு ஒரு நேசத்திற்குரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டார்கள் என்றால் அவரால் ஜீரணிக்க முடியுமா? ஆனா நபிகள் நாயகம் வரலாறு பேசுவதாக இருந்தா பெருசா போய்கிட்டே இருக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய என்ன செய்றாங்க, கடைசி ஒரு ஆண்டை நெருங்கிடுறாங்க. மரணிப்பதற்கு ஓராண்டு 2 ஆண்டு அந்த ஆண்டை நெருங்கக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரி 8ல வந்து என்ன செய்யுதுன்னா மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா அப்படின்ற அந்த வசனமும் அருளப்படுகிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இஸ்ராத்தை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்ற அந்த வசனம் அருளப்படக்கூடிய நேரத்தில் இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தான் குறிக்கிறது. இஸ்லாம் எழுச்சி பெற்று விட்டது, இஸ்லாம் மேலோங்கி விட்டது என்ற ஒரு எண்ணமும் அந்த மக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ்வுக்கு நேரம் நெருங்கி விட்டது என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது என்று மக்கள் விளங்கிக் கொள்றாங்க. அது மாதிரி இந்த உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்ட 70 சஹாபாக்களுக்கும் அங்க அந்த நேரத்தில் என்ன செய்யப்படல, ஜனாசா தொழுகை நடத்தப்படவில்லை. இந்த நேரத்தில் ஹிஜ்ரி 8க்கு அப்புறம் தான் என்ன செய்யப்படுது, அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உருக்கமான ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை குறித்து விட்டது, மரணம் நெருங்கி விட்டது, மரணித்து விடுவார்கள், எனக்கு கௌசர் என்ற தடாகம் தெரிகிறது, நாளை நான் உங்களை அங்கே சந்திப்பேன் என்ற வாசகங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் சொல்றாங்க. அதுபோக பல நாடுகளுக்கு இஸ்லாம் பரவி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு 2 பேரும் பேசிக் கொண்டு போறாங்க. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே போறார்கள். போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னது, முஆதே இன்ஷாஅல்லாஹ் அடுத்த ஆண்டு நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறாங்க. நீங்க போங்க, நீங்க நல்லபடியா போய் அங்க இருங்க, ஆளுநரா இருங்க, அடுத்த ஆண்டு நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்களால் அதை ஜீரணிக்க முடியாமல் அழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க.
ஒரு கடைசியாக ஹஜ் என்ற அழைப்பு அங்கு விடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் என்று. ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அத்தனை நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜுக்கு குழுமுகிறார்கள். அந்த ஹஜ்ஜில குழுமி அந்த அரஃபா என்ற பெருவெளியில முக்கியமான 2 சம்பவங்கள் நிகழ்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதை மக்கள் மத்தியில பகிரங்கப்படுத்த வேண்டும். இதற்கு முன்னாடி பல்வேறு தூதர்கள் வந்திருக்கிறார்கள், எந்த மார்க்கமும் முழுமைப்படுத்தப்படவில்லை. ஒரு இறை தூதர் இறந்து விட்டால் அடுத்து வேறு இறை தூதர் வருவார், மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார். இப்படியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பியிருக்கிறார்கள். அவருடைய மார்க்கம் இன்றோடு முழுமைப்பட்டு விட வேண்டும், முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற உலக மக்கள் அனைவருக்கும், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் பறைசாற்றும் விதமாக அரபா பெருவெளியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய குதிரையின் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நம்மளுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டோம். அன்றைய தினம் முழுமையாகனா அதோட மார்க்கம் முழுமையாக சொல்றான்ல, உலக மக்கள் அனைவருக்கும் பிரகடனப்படுத்த வேண்டும், அனைவருக்கும் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அப்புறம் இஸ்லாம் என்ற பெயரில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் எவனும் எந்த ஒன்றை உள்ள கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது. அறிஞர் என்ற போர்வையிலேயோ, மகான் என்ற போர்வையிலேயோ, ஒளி உள்ள அவுலியாக்கள், ஒளி உள்ளாக்கள் எந்த போர்வையிலும் இஸ்லாத்திற்குள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உலக மக்கள் அனைவரையும், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து பிரகடனம் செய்யப்பட்ட வசனம் இந்த வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் இன்னும் நெருங்கிவிட்டது என்பதை உணர்றாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. இறுதியாக அந்த மக்களுக்கு இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையில் எதையெல்லாம் மக்களுக்கு போதித்தார்களோ, எதையெல்லாம் கொள்கையாக சொன்னார்களோ அத்தனை விஷயங்களையும் சாறு பிழிந்தார் போல் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஆதமுடைய மக்கள் தான், ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் தான், உங்களுக்கு இடையில் எந்த ஒரு ஏற்றதாழ்வும் கிடையாது என்று சொல்லி, வெள்ளையனோட கற்பனுடைய வெள்ளையனுக்கோ எந்த ஏற்றதாழ்வும் கிடையாது, அதான் மூட பழக்க வழக்கங்களை காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன் போன்ற அதே நிறைய உபதேசங்கள் அத்தனையுமே ரத்தின சுருக்கமான பொன் எழுத்துக்களால், வைர வரிகளால் எழுதப்பட வேண்டிய ஒரு உபதேச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்க ஒரு நிகழ்ச்சி செய்தியும் சொல்றார்கள், இந்த ஆண்டுக்கு பின்னாடி நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் என்ற அந்த ஒரு செய்தியும் சொல்றாங்க. இதெல்லாம் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு என்ன செய்து ஒரு மனக்கவலைகளை உண்டாக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை விட்டு சென்று விடுவார்கள், அவர்கள் மரணித்து விடுவார்கள். ஆனா முஸ்லிம்கள் அனைவருமே மரணிக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் விளங்கி இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்பது அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்த அளவுக்கு இப்ப ஹஜ்ஜில இருந்து வந்துடுறாங்க, வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, முஹர்ரம் ஜபர் இந்த 2 மாசம் தான் இருக்கிறாங்க. இந்த ரபியுல் அவ்வல்ல என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படுறாங்க. அவங்க ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய அந்த பொது மையவாடிக்கு போயிட்டு வர்றாங்க, அவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றாங்க. வந்தா எனக்கு தலை வலிக்குதுங்கிறாங்க. தலை வலிக்குதுன்னு சொன்னா அதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கடைசி நோய், அதுதான் அவர்களை மரணத்திற்கு கொண்டு போய் சேர்த்த அந்த நோய். தலை வலிக்குது என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, எல்லா மனைவிமார்கள்ட்டையும் சொல்லிடுறாங்க, நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த கடைசி நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு 4-5 நாள் தான் இருக்கக்கூடிய இறுதி நேரம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்து என்ன செய்யறாங்க, அந்த கடைசி நேரத்தை இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் மக்களுக்கு என்ன செய்யறாங்க, முக்கியமான உபதேசங்கள், முக்கியமான செய்திகளை மக்களுக்கு சொல்றாங்க. அதுபோக தான் மரணிக்கிற நேரம், அந்த நோய் தானே, நோய் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனா இந்த நோய் என்பது என்னுடைய மரணத்திற்கான நோய் தான் என்பதையும் தெளிவுபடுத்துறாங்க. ஒரு சபையில அந்த மக்கள் அந்த மரண நேரத்தில் மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தின் இன்பத்தை நீ எடுத்துக்கொள்கிறாயா அல்லது மறுமையின் இன்பத்தை நீ எடுத்துக்கொள்கிறாயா என்று அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அவர் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் மல்க அழுகிறார்கள். அப்ப அங்க கூடியிருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த தோழருக்கு என்னாச்சு, இந்த முதியவருக்கு என்னாச்சு, அல்லாஹ் இம்மையை தேர்ந்தெடுக்கிறியா மறுமையை தேர்ந்தெடுக்கிறியா அப்படிங்கிறான். மறுமையை தேர்ந்தெடு நல்லது தானே, இதுக்கே அந்த முதியவர் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் பேசிக் கொள்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தன்னை பற்றி தான் சொல்கிறது என்பதை உணர்ந்த போது, எங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அதிகமாக அறிந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் தான் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூடுதலான சில செய்திகளை சொல்றாங்க.
நான் இந்த உலகத்தில் ஒருவரை உற்ற நண்பராக ஆக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தால் இந்த அபூபக்கரை நான் ஆக்கியிருப்பேன். ஆனால் அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான். கொள்கை அடிப்படையில் அபூபக்கருக்கும் எனக்கும் சகோதரத்துவம் இருக்கிறது என்று சொல்லி அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த நேரத்தில் அபூபக்கர் வரக்கூடிய அந்த வாசலை தவிர அனைத்து வாசலையும் அடைத்து விடுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப இப்படியான சம்பவங்கள் என்ன செய்யுது, நடக்குது. அதுபோக இந்த தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு போக முடியல, நோயினுடைய கடுமை ரொம்ப அதிகமாயிருது. அப்ப கூட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு ரொம்ப கடுமையான வேதனையா இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களில் இருவர் படக்கூடிய வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருவர் என்ன சக்கராத்துடைய வேதனை, இருவர் அனுபவிக்கக்கூடிய வேதனையை நான் ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு 2 மடங்கு கூலி கிடைக்குமா? ஆமா கிடைக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி உங்களுக்கு நான் ஏதாவது குற்றம் இழைத்திருந்தால், மனிதன் என்ற அடிப்படை ஏதாவது தவறு செய்திருந்தால் அது அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் ரொம்ப நெருங்கி விட்டது, ரசூலுல்லாஹ் மரணித்து விடுவார்கள் என்று அந்த மக்கள் என்ன செய்றாங்க, அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையை போத்திக் கொள்வார்கள். மூச்சு திணறின உடனே போர்வையை வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்துட்டு இந்த மக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. லஅனல்லாஹ யஹூத வன்னஸாரா இத்தஹத குபூர அன்பியாஹி மசாஜித். தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிய அந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாசமாக்கட்டும். இந்த நேரத்தில், கடைசி நேரம், மரண நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு போதனையை சொல்றாங்க. ஏன் இந்த சமுதாயம் அந்த மாதிரி போய் விடுவார்கள்? மகான்கள் பேர்ல, நபிமார்கள் பேர்ல, நல்லடியார்கள் பேர்ல அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு இறந்து போனவர்களை வணங்கக்கூடியவர்களாக, செத்து போனவர்களை அழைத்து பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். மாறிவிடக் கூடாது என்பதற்காக யூத கிறிஸ்தவர்களை எல்லாம் நாசமாக்குவானாக. அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை, அந்த சமாதிகளை வணங்கும் இடமாக, வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக இப்படி சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களும் ஒருவேளை முந்தைய நபிமார்கள் போன்று வணங்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தை சொல்றாங்க. அதே மாதிரி என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் விழாக்கள் நடக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மரண நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். அப்ப அபிசீனியாவுல கண்ட ஒரு காட்சி சம்பந்தமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாரியா கோயில், கிறிஸ்தவ ஆலயம், அங்க இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், சிலைகள், இதெல்லாம் சிலாயித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். இந்த பூமியில நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவன் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி அதன் மீது உருவப்படங்களையும் வரைந்து விடுகிறார்கள். மனித படைப்புகளிலே ஆக மட்டமானவர்கள் இவர்கள் தான், ஆக மோசமானவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி அந்த ஒரு எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. கடைசியாக தொழுகை வைக்க போக முடியவில்லை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூபக்கரை நீங்கள் தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பேசுறதுன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நின்ற இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நிற்பார்களே ஆனால் அவர்களால் தொழுகை நடத்த முடியாது, அழுது விடுவார்கள், நீங்கள் உமரை அனுப்புங்கள்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முடியாது, நீங்க அபூபக்கரை தான போக சொல்லுங்கங்கறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையேற்று தொழுகை நடத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய திரையை வெடிக்கி உள்ள வர்றாங்க. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் உள்ள வர்றார்கள் என்ற அனைவருடைய மகிழ்ச்சியை அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே பின்வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ்வை உட்கார்ந்த நிலையில தொழுகை வைக்கிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் தொழுத கடைசி தொழுகை. அதுக்கப்புறம் தன்னுடைய அறைக்கு வர்றாங்க. வந்த கடுமையான வேதனை, மயக்கமாகிறதும், தெளிவதும், முகத்துல தண்ணியை தலையில தண்ணி ஊற்றப்படுவதும், இப்படியான ஒரு நிலைமை. இறுதியாக தன்னுடைய அந்த ரசூலுல்லாஹ் வழக்கமாக செஞ்ச அந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், நாஸ், அஹத் போன்ற சூறாக்களை ஓதி தன் மேலில் தடவிக் கொள்வார்களே, அதை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க, ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி அவர்கள் மேனியில் தடவி விடக்கூடிய இப்படி ரொம்ப ஒரு இயலாத ஒரு நிலைக்கு மயக்கமாயிருவாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க, முழிப்பாங்க. முழிச்சா மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்கள், இதைத்தான் கேட்டாங்க. தொழுகையை கடைசி நேரம் வரைக்கும் அவர்கள் இயன்ற கடைசி நேரம் வரைக்கும் தொழுதார்கள். அவர் நினைவு இருக்கிற வரைக்கும் மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய மார்பகத்தில் சாய்ந்து திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் நேரம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய மார்புல சாஞ்சிருக்கிறாங்க. சாஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப அவர்களுக்கு இந்த பல்லு விளக்கணும் போன்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை பார்த்த உடனே உணர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பல் துலக்க நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டவொன்னா ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய சகோதரன் அழைத்து மிஸ்வாக்கு குச்சியை கொண்டு வாங்கங்கிறாங்க. அவர் மிஸ்வாக்கு குச்சியை கொண்டு வராங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு பல்லால மென்று மிருதுவாக்கி தீட்டக்கூடிய அளவுக்கு கையில கொடுக்குறாங்க. அவங்க கடைசியாக பல்லு தீட்டுறாரு.
கடைசி நேரத்திலோட பல்லு தீட்டுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சுத்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பல்லு விளக்கி விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அதுல ஒரு சந்தோஷம். அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய உமிழ் நீரையும் ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தானே என்று சொல்லி அதுல ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு அந்த இறுதி நேரங்கள் போய்கிட்டு இருக்கிறது. அந்த மார்பகத்தில் சாய்ந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த உலகமே இருண்டு விடுகிறது. அந்த மக்களால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நிலை குலைந்து போய் விடுகிறார்கள், நிலை தடுமாறி போய் விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகவில்லை என்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. மௌத்தா போயிட்டாங்க, சாய்ந்தவர்களாக மௌத்தா போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மார்பில் சாய்ந்தவர்களாக மரணித்த அந்த செய்தியை அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. யார் முதல் கொண்டு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் உமர் ரலியல்லாஹு வீரத்தின் விளைநிலமாக, வீரத்தின் சிங்கமாக இருந்த, எவ்வளவு பெரிய இழப்புகளை, எவ்வளவு பெரிய கஷ்டங்களை, எவ்வளவு பெரிய உயிர்களையும் இரத்தங்களையும் பார்த்து அதிலேயே ஊறி திளைத்த அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு யாராவது சொன்னால் அவர்களுடைய தலையை விட்டிருவங்கிற அளவுக்கு கையில வாளை தூக்கிட்டு நிக்கிறாங்க. ஜீரணிக்க முடியல, மௌத்தா போகலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், விழித்து விடுவார்கள் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. இதுல ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அல்லாஹ் 2 மரணத்தை கொடுத்திருக்கிறான். இப்ப ஒரு மரணம், இப்ப முடிச்சிருவாங்க, அடுத்து இனிமே மௌத்தா போவாங்க என்று சொல்லி இப்படியான நிலைமையில அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த தகவல் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வேகமாக குதிரையில வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அவர்கள் போர்வையை போட்டு போற்றப்பட்டவர்களாக படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. திருத்தியை திறந்து முத்தமிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த முஹப்பத் நேசம், அவர்கள் அந்த திறந்து முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள், திபுத ஹய்யம் வ மய்யிதா. நம்மையே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் எப்படி நறுமணம் கமழ்ந்தீர்களோ இப்ப நீங்கள் மௌத்தா போய் விட்டீர்கள், இப்பொழுதும் நீங்கள் நறுமணம் கமழ்கிறீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டார்கள் என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் உறுதிப்படுத்துறாங்க. இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அந்த மக்கள் நம்பவில்லை. அதற்கு மேல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு உறுதிப்படுத்துறாங்க. இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன். நபியே நீங்களும் மரணிக்க கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்றான் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த உஹது போர்க்களத்தில் அருளப்பட்ட வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கப்லிஹிமுர் ருசுல், இந்த முஹம்மது தூதரை தவிர வேறு இல்லை, இவர் கொல்லப்பட்டு விட்டால், நீங்க மௌத்தா போய் விட்டால் நீங்கள் வந்த வழியே திரும்பி சென்று விடுவீர்களா என்ற வசனத்தை ஓதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய கையில இருந்த வாள் அப்படியே கீழே விழுகிறது. அவர்கள் எவ்வளவு வலுவாக ஸ்ட்ராங்காக இருந்தார்களோ, அதுக்கப்புறம் 10 வருஷம் நிலையான ஒரு ஆட்சியை கொடுத்தவர். உமர் ரலியல்லாஹு ஆட்சியை உலகமெல்லாம் போற்றக்கூடிய அப்படி வலுவான ஸ்ட்ராங்காக இருந்த அந்த நபர், அவருடைய உடம்பை அவருடைய கால் தாங்காமல் அப்படியே டொம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு செய்தி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இன்னும் ஒரு செய்தியை சொல்றாங்க. மரணம் என்பது அனைவருக்கும் உண்டு, அனைவரும் மரணிப்பார். யார் மௌத்தா போகவில்லை என்று நீங்க நினைக்கிறீர்களோ அவர் இறைவனாக ஆக்குகிறீர்கள் என்ற உபதேசம் சொல்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரையே சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ் என்று சொன்ன அந்த வாயிலிருந்து முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, வமா கான முஹம்மதுன் இன்ன முஹம்மதன் கத் மாத். இந்த முஹம்மதை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த முஹம்மது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. வமன் கான யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் தான் சாவாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்பது ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டார்கள் என்று உடனே அந்த மக்களுக்கு அந்த உலகமே இருண்டு விட்டது. ரொம்ப துன்பத்திற்குரிய, கவலைக்குரிய, என்ன செய்வது என்று அறியாமல் நிலை குலைந்த ஒரு தருணமாக அந்த மக்களுக்கு மாறிவிட்டது. அந்த நாளை இன்றைய நாளில் வாழக்கூடிய மக்கள் மீளாது பெருவிழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்னது மகிழ்ச்சியாக சோறாக்கி சட்டியா சோறாக்கி பாத்தியா ஓதி ரசூலுல்லாஹ்க்கு கத்தம் கொடுத்து, அவங்க கத்தம் ஓதுற மாதிரி கத்தம் கொடுத்துக்கிறவங்க பேர்ல கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியை விட்டு மறைந்த நாள் அந்த மக்களுக்கு கவலைக்குரிய நாளாக இருந்தது. அல்லாஹ்விடமிருந்து வகி வரவில்லை, நேசத்திற்குரிய ஒருவர் மரணித்து விட்டால் இனிமே எங்களுக்கு மார்க்கம் வராது என்று அழுகையில இருந்த அந்த மக்கள் இன்னைக்கு இவர்கள் கொண்டாட்டத்தில் திளைக்கிறார்கள் என்றால் யார் நபியை நேசிக்கிறது? நபியினுடைய நேசம்டா என்ன? அவர்கள் சும்மா இந்த எவனே எழுதின பாட்டு புஸ்தகத்தை வச்சு பாட்டு படிச்சுட்டு என்னது மீலாதுல மேடையை போட்டுட்டு அவுலியாக்களை பத்தியும் அவனை பத்தியும் பேசிட்டு போயிட்டா நீங்க ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்ததாயிருமா? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதாயிருமா?
உன்னுடைய வாழ்நாள்ல நீ நடைமுறைக்கு கொண்டு வரணும், உன்னுடைய வழிமுறைக்கு கொண்டு வரணும். ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுவோம்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களா? எங்க இமாம்கள் சொன்ன மாதிரி தான் தொழுவோம், நாங்க சாஃபி மதுஹபை சேர்ந்தவங்க, நான் ஹனபி மதுஹபை. ரசூலுல்லாஹ் யாருடா? ரசூலுல்லாஹ் யாருக்கு நபியா அனுப்பப்பட்டாங்க? உலக மக்களுக்கு இல்லையா? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் நபியே உம்மை நாம் அருளாக அனுப்பி இருக்கிறோம், அருள் கொடையாக அனுப்பி இருக்கிறோம். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ், மனித சமுதாயம் முழுமைக்கும் உம்மை தூதராக அனுப்பி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றானே. அப்படியாப்பட்ட தூதரை புறம் தள்ளி விட்டு மீலா விழா கொண்டாடுறான். கொண்டாடிட்டா ரசூலுல்லாஹ் நேசிச்சதா போயிருமா? இதுவா நேசம்? திருமணம் என்னுடைய நபி சொன்ன அடிப்படையில் திருமணம் முடிப்பேன், வியாபாரம் என் நபி காட்டிய அடிப்படையில் வியாபாரத்தை செய்வேன், என் வணக்க வழிபாடுகள் தொழுகை என்னுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக கொண்டு வருவேன், முன்னுக்கு நிப்பாட்டுவேன் என்று சொன்னாதான் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது. சும்மா வருஷத்துக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன நாளுக்குள்ள நல்லா உண்டு மேஞ்சி திண்டுட்டு போனீங்கன்னா அது கொண்டாடுறதா? அது அப்ப இந்த மக்கள் ரபியுல் அவ்வல் மாசத்தை என்ன செய்யறாங்க? ஒரு விழாக்கள் நடக்கக்கூடிய, வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு விழாவாக ஆக்கி விட்டார்கள். எப்படி கிறிஸ்தவர்கள் அதாவது ஜனவரி 1 இயேசுநாதர் பிறந்த நாள் என்று சொல்லி கொண்டாடுகிறார்களோ, டிசம்பர் 25 கொண்டாடுகிறார்களோ, அது மாதிரி ரபியுல் அவ்வல் 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிறந்த நாள் என்று மரணித்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.